சென்னை தாம்பரம் அருகே அரசு சேவை இல்லத்தில் தங்கி 8ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு விடுதியில் மாணவியிடம் அத்துமீறிய காவலாளி சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரத்தை அடுத்த சானிட்டோரியம் ஜட்ஜ் காலனி பகுதியில் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பில் அரசு சேவை இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 128 மாணவிகள் தங்கி கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி அரசு சேவை இல்லத்திற்கு வந்துள்ளார். அங்கு தங்கி குரோம்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சிறுமி சேவை இல்லத்தில் அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் சிறுமியின் முகத்தில் துணியை மூடி தூக்கிச் சென்றுள்ளார். அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றபோது மாணவி அலறியபடி தப்பியோட முயன்றுள்ளார். அப்போது அந்த நபர் மாணவியை கொடூரமாக தாக்கி கீழே தள்ளிவிட்டு இரும்பு ராடால் காலில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவியின் 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. வலி தாங்க முடியாமல் சிறுமி கூச்சலிட்டதால் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து சேவை இல்லத்தில் இருந்த ஊழியர்கள் அவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமியின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் முதல் உதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த சேலையூர் அனைத்து மகளிர் போலீசார் மகளிர் விடுதிக்கு சென்று அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அரசு சேவை இல்லத்தில் சுற்றுச்சுவர் அதிக உயரம் கொண்டவை என்பதால் வெளியாட்கள் யாரும் உள்ளே வர வாய்ப்பில்லை. முகப்பு பகுதியில் காவலாளி இருப்பதால் வெளியாட்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாது. இதனால் போலீசாரின் சந்தேகம் 50 வயதான காவலாளி மேத்யூ மீது திரும்பியது. அவரை பிடித்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் காவலாளிதான் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் என்பது தெரிய வந்தது. காவலாளியின் தாயார் அதே அரசு சேவை இல்லத்தில் உதவியாளராக பணிபுரிந்து உள்ளார். அவர் இறந்த பிறகு கருணை அடிப்படையில் மேத்யூவுக்கு அங்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 14 வருடங்களாக அங்கு காவலாளியாக மேத்யூ பணிபுரிந்து வந்துள்ளார். பாதிப்புக்கு உள்ளான மாணவி 5 நாட்களுக்கு முன்னால் தான் அரசு சேவை இல்லத்திற்கு வந்ததால் பாலியல் தொந்தரவை வெளியில் சொல்ல மாட்டார் என்று எண்ணி அவரிடம் பாலியல் அத்துமீறலில் காவலாளி ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியிடமும் காவலாளியின் புகைப்படத்தை காண்பித்து போலீசார் உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மேத்யூ மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவரை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடற்பரிசோதனை செய்தபின் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.